Good morning, dear students. Myself Rani, Department of History of SNS College of Education. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன், குழந்தைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு. அதில் வந்து குழந்தைகளோட உரிமைகளுக்கு எதிராக என்னென்ன துன்புறுத்தல் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த சமுதாயத்தில் குழந்தைகள் வந்து எந்தெந்த துன்பங்களை அவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உடல் ரீதியான துன்புறுத்தல். அதாவது இப்போ அப்பா அம்மா கிட்ட இல்லாமல் அவங்க மாமா வீட்லையோ இல்லை வந்து சித்தி வீட்லையோ இருப்பாங்க. அப்போ அப்பா அம்மா ஒன்றா இறந்து போயிருப்பாங்க, இல்லைன்னா சூழ்நிலை காரணமாக பிரிஞ்சிருக்கலாம். இப்படிப்பட்ட குழந்தைங்க வந்து பராமரிப்பு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைங்க வந்து உடல் ரீதியான துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. மற்றவங்க வீட்டில் இருக்கும் பொழுது அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, திட்டுறாங்க. இதனால அந்த குழந்தைகள் உடல் ரீதியாக கிள்ளி வைப்பாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. அந்த குழந்தைகள் குடும்பப்பட்டதால அந்த வீட்டை விட்டு அந்த குழந்தை வெளியேறி போகிற அளவுக்கு உடல் ரீதியான துன்புறுத்தல் ஏற்படுது. இதனால அந்த குழந்தைகள் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களோட மனநிலை பாதிச்சு தான் இருக்கும். இதுதான் உடல் ரீதியான துன்புறுத்தல் சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மன ரீதியான துன்புறுத்தல். மனசு நம்மளுக்கு ரொம்ப கெட்டு போச்சுனாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே யாராவது ஒரு தீய வார்த்தைகளால நம்ம பேசினாங்கன்னா கண்டிப்பாக அந்த நாள் பூரா அந்த வார்த்தை நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். அது வந்து மனசை ரொம்ப பாதிக்கும். அது சின்ன குழந்தைகள் போது அதிக அளவில் அந்த குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. இதனால அந்த குழந்தைங்க படிப்பை பாதிக்க விட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது, வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஏன்னா தாய் தந்தை வந்து சரியில்லாத காரணத்தினால, அப்பா குடிக்கிறவங்களா இருக்கிற காரணத்தினால, இல்லை அம்மா வந்து நடத்தை சரியில்லாத காரணத்தினால இந்த மாதிரி குழந்தைகள் வந்து மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அதிக அளவில் இருக்கிறதுனால எதை சொன்னாலுமே அந்த குழந்தைங்க சரியாக பதில் சொல்லாதது, எதுவுமே வேண்டான்னு ஒதுங்கி போயிருக்கிறது, இதெல்லாம் மன ரீதியான துன்புறுத்தல் சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியான துன்புறுத்தல். இப்போ நிறைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பாலியல் துன்புறுத்தல் வருது. அது பார்த்தீங்கன்னா பச்சை குழந்தைங்களை கூட விடுறது கிடையாது. அந்த குழந்தைகள் கூட பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. யாரையும் மற்றவங்களை நம்பி ஒரு குழந்தைய, பெண் குழந்தைய கொடுத்துட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துருக்கோம். இந்த மாதிரி சூழ்நிலை பாலியல் துன்புறுத்தல். அதே மாதிரி தான் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, தவறான பார்வை, அவங்க வந்து தவறான நோக்கத்தோடு வரும் பொழுது அதிக குழந்தைகள், அது ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க வந்து அதிக அளவில் துன்புறுத்தலுக்கு ஆளாகிற சூழ்நிலை. அதனால் என்னன்னே தெரியாது அந்த பெண் குழந்தைகளுக்கு. இதனால நம்ம என்ன பண்ணணும், அந்த குழந்தைகளுக்கு கிளாஸில் டீச்சராக இருந்தாலும் சரி, ஒரு அம்மாவாக இருந்தாலும் சரி, யார் வந்து நமக்கு நம்ம மேலே கை வச்சாலும் நாம் வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு அவாய்ட் பண்ணணும். அது வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், இல்லை ஒரு டீச்சர் கிட்ட சொல்லணுன்ற ஒரு அவேர்னஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா புறக்கணித்தல், நெக்லெக்ட் பண்ணுறது. கிளாஸ்ல ஆனாலும் சரி, பேரண்ட்ஸ் ஆனாலும் சரி, பேரண்ட்ஸும் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, என் சின்ன பையன் தான் வேணும், பெரிய பையனை புறக்கணிக்கிறது. அதே மாதிரி கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸ் என்ன பண்ணுறது, இந்த குரூப்பில் நல்லா பண்ணுவாங்க, அவங்களாம் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சொல்லும்பொழுது கண்டிப்பாக அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க தான். ஏன்னா இந்த மாதிரி புறக்கணிக்கும் பொழுது அந்த குழந்தைகள் வந்து நாமளே ஒன்றும் செய்ய மாட்டோம்ல, எதுக்காக வந்து நாம் இதை செய்யணும் அப்படின்ற ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்புகள் வந்து குழந்தைங்களுக்கு ஏற்படுத்துது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாகுபாடு பாராமட்சம். பாகுபாடு அப்படின்னா வித்தியாசம் பார்க்கறது. அதான் ஒரு கிளாஸில் வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து 4 குரூப்பாக பிரிக்கிறோம் அப்படின்னா பிடிச்ச குரூப்புக்கு மட்டும் நம்ம ஹெல்ப் பண்ணுறது, பிடிக்காத குரூப்பை வந்து அவாய்ட் பண்ணிடுறது, அவங்கள பாகுபாடுபடுத்துறது. அந்த குரூப் நல்லா பண்ணல, நல்லாவே செய்திருந்தாலும் அவங்க நல்லா பண்ணல, இவங்க தான் நல்லா பண்ணுறாங்க, அந்த பிள்ளைகளை பிடிச்சு காட்டுறதுனால நம்ம பாராபட்சம் பார்க்குறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர், சைல்ட் லேபர் சொல்லுவோம். எந்த ஒரு ஹோட்டல் ஆகட்டும், எந்த ஒரு கம்பெனி ஆகட்டும், துணிக்கடைகள் ஆகட்டும், குழந்தைகள் வந்து கண்டிப்பாக வேலைக்கு அமர்த்தக்கூடாதுன்னு சட்டமே சொல்லியிருக்கு. ஏன்னா இதற்கான சட்டங்கள் வந்து நிறைய இருக்குது. அப்போ குழந்தை தொழிலாளர்கள் அவங்க வறுமையின் காரணமாக வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையினால அந்த குழந்தைங்க போய் வேலை கேட்டாலும் அந்த குழந்தைங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த குழந்தை படிக்க வேண்டிய வயசுல படித்தா மட்டும்தான் அந்த குழந்தைனால கண்டிப்பாக பிற்காலத்தில் ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்ல முடியும். அப்படின்றதுக்காக தான் குழந்தைகளை வந்து பணியில் அமர்த்தக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அதனால தான் நமக்கு 6 முதல் 14 வயசு வரைக்கிற குழந்தைங்க கட்டாய கல்வியை நம்ம அரசாங்கம் கொடுத்துருக்கு, இலவசமாக கொடுத்துருக்காது. அதுக்கும் நமக்கு ஆர்டிகல் இருக்குது, சட்டங்கள் இருக்குது. ஏன்னு பார்த்தா அந்த குழந்தையும் கண்டிப்பாக படிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு சைன் பண்ணுறதுக்காக தெரியணும், சின்ன சின்ன விஷயங்கள் என்ன
பிரச்சனைகள் தான்